ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வகையில் தமிழில் 36 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 37வது பேப்பர். இது 2023 நடந்த ஒரு எக்ஸாமுக்கானது தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை கண்டறிக. இதில் சரியான இணை என்ன அப்படின்னா கதி அப்படின்றதுக்கான பொருள் துணை, அது மட்டும்தான் சரியான இணை. அடுத்ததாக பொருந்தாத சொல்லி கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. தமிழ், மலையாளம், தெலுங்கு இது மூணுமே திராவிட மொழிகள் தான். தமிழ், மலையாளம், கன்னடம் இது எல்லாமே தென் திராவிடம். தெலுங்கு அப்படின்றது நடு திராவிடம். அப்போது மூன்றுமே திராவிட மொழி. ஹிந்தி திராவிட மொழிகளில் வராது. பொருந்தாத சொல்லி கண்டறிக அப்படின்றதுனா கம்மல் மட்டும்தான் பொருந்தாதது. போது, செம்மல், அரும்பு இது மூணுமே அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் இதெல்லாமே மலரோட இளமை பெயர்களில் வரும். பூவி நிலைகள். அப்போது கம்மல் மட்டும் அதில் பொருந்தாதது. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. விவாதம், கான்வர்சேஷன், டிஸ்கஷன் இது அனைத்துமே வேற மொழி சொல். அப்போ உரையாடல்ன்றது தூய தமிழ். அப்போ அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அது மட்டும்தான் சரியானது. மரபு பிழைகள் ஒளிமரபு கேட்குறாங்க. அப்போ கூகை என்ன பண்ணுன்னா குளரும். கூகை குளரும். மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். கூகை குளரும். குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா தாவரங்களோட இளநிலையை குறிக்கும். தாவரங்களின் இளநிலை. குட்டி, பிள்ளை, மடலி, வடலி. அடுத்ததா இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊரணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக அப்படின்னா நீர்நிலைகள். நீர்நிலைகள். தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? வேறு பெயர்கள் என்னன்னா காடு. அப்போ காடு அப்படின்றத குறிக்கிற மற்ற சொல் தான் என்னன்னா தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி அதெல்லாமே. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி கேட்குறாங்க. தட்டுக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டைக்கூடை அதுதான் சரியான அகரவரிசை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. அப்போ 3 தங்கக்கட்டிகளில் 1 எடை குறைவு. 3 தங்கக்கட்டிகளில் 1 எடை குறைவு. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. அரி, அரி. முதல்ல இருக்கக்கூடிய அரி அப்படின்னா திருமல். இரண்டாவதா தெரிந்து கொள். அறிந்து கொள் சொல்லலாம், தெரிந்து கொள். அடுத்ததா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. கூரை, கூரை. முதல்ல இருக்கக்கூடிய கூரை வீட்டின் மேல் போடப்படுற கூரை. அடுத்ததா கூரை புடவை. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. வேர் சொல்லி கண்டறிக. விரித்த அப்படின்னா அதுக்கான சரியான வேர்ச்சொல் விரி. விரித்த அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் விரி. அடுத்தது வேர் சொல்லி கண்டறிக. உரைத்தல் அப்படின்னா உரை. கட்டளை சொல்லதான் இருக்கணும். அவன் உரைத்தல் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் உரை. கண்டான் வேர் சொல்லி கண்டறிக. கான். கண்டான்னா கான். அடுத்தது வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. தேடுகிறான் அப்படின்றா தேடு. தேடுகிறான், தேடு. அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் அஞ்சினர். வினையாளனின் பெயர்னா அஞ்சினர், வந்தவர், போனவர் அப்படி வரும். அப்போ அஞ்சினார், அஞ்சி அப்படின்றதுக்கான வினையாளனின் பெயர் அஞ்சினர். வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயரையும் கண்டறிக. அப்போ வா அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கான வினையாளனையும் பெயர் என்னன்னா வந்தவர். வாழ் என்பதன் தொழிற்பெயர் கேட்குறாங்க. அப்போ வாழ்க்கை. வாழ்க்கை அப்படின்றது தான் இதுக்கான தொழிற்பெயர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கரேஜ் அப்படின்னா துணிவு. கரேஜ் அப்படின்னா துணிவு. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். படி அப்படின்னா நெற்பயிர். படி அப்படின்றது நெற்பயிர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். அது மட்டும் தான் சரியானது. ஆன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். அடுத்ததா கலன் அல்லால் பிரித்தெழுதுக. கலன் கூட்டல் அல்லால். கலன் கூட்டல் அல்லால். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற இருத்தல். பயனற்ற செயல். பயனற்ற செயல். ஊமையால் விளக்கப்படும் பொருள். திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அப்ப மடை திறந்த வெள்ளம் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத்தெரியும் சொன்னது இனமொழி விடை. நீ நடமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு உருவதை கூறுவது உருவது கூறல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்.
அஃது அன்று. அன்று அப்படின்றதுல முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கிறதுனால அஃது அப்படின்றத பயன்படுத்தணும். அதே உயிர் மெய்யா இருந்துச்சு அப்படின்னா அது அப்படின்றத பயன்படுத்தணும். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. அப்படின்றது தான் வந்து விகுதியா வரணும். அப்போ நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. அடுத்து ஒருமைப்பன்மை. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. சரியான தொடர். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்து சொல் பொருள். கெடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. கெடிக்கலங்கி மிக வருந்தி. சேகரம் அப்படின்னா என்னன்னா கூட்டம். சேகரம் கூட்டம். வாகு அப்படின்னா சரியாக. வாகு சரியாக. மெத்த அப்படின்றது மிகவும். மெத்த மிகவும். அடுத்தது சொற்பொருள். பொலம் அப்படின்னா என்னன்னா அழகு. பொலம் அழகு. கடறு அப்படின்னா காடு. கடறு காடு. கோடு அப்படின்னா கொம்பு. கோடு கொம்பு. குருளை அப்படின்னா குட்டி. மூன்றினம் அப்படின்றது வந்து துறைத்தாளிசை விருத்தம். இது மூணு தான் மூன்றினம் அழைக்கப்படும். துறைத்தாளிசை விருத்தம். பாசவர் அப்படின்னா என்னன்னா வெற்றிலை விற்பவர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர் தான் அழைப்பாங்க. குரில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய். மடு மாடு. பொய்கை செல்வம். மடுனா பொய்கை, மாடுனா செல்வம். அடுத்து கொடு கோடு என்ற சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியம் என்னன்னா தாமரைக்கு புத்தகம் கோடு. அது மட்டும் தான் தவறானது. தரையில் கோடு. சஞ்சனாவுக்கு பழம் கோடு. பென்சிலை கொண்டு கோடிடு. அது மூணு சரியான ஒரு சொற்றொடரா இருக்கு. அப்போ தாமரைக்கு புத்தகம் கோடு மட்டும் தவறு. மடி என்னும் சொல்லிருக்கு. இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணை என்ன அப்படின்னா சோம்பல் மடித்தல். மடினா ஒன்று சோம்பல்ன்ற பொருள் இருக்கு, மடித்தல் அப்படின்ற பொருளும் இருக்கு. இசை என்பதன் இருபொருள் என்னன்னா இசை பாடல், இசை புகழ். இரண்டு பொருளுமே வரும். அடுத்ததா கீழ்காணும் சொல்லுக்கு இருபொருள் தருக. செப்புதல் அப்படின்னா என்னன்னா பேசுதல், விளம்புதல். செப்புதல்னா ஒன்று பேசுதல், இன்னொன்று விளம்புதல். ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்வலமா? சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? ஒசரமா வளர்ந்துட்டான். ஒசரமா வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு என்னன்னா உயரமாக வளர்ந்து விட்டான். உயரமாக வளர்ந்து விட்டான். கீழ்காண தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. சரியான வினா சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் எதுன்னு சொல்லக்கூடாது, யாது என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப யாவை. அடுத்து பொருத்தமான வினா சொல். பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை? முப்பெருங்காப்பியங்கள் யாவை? நால்வகை படைகள் யாவை? நால்வகை படைகள் யாவை? சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். இரட்டை மேற்கோள் கொடுத்திருக்காங்க. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். முத்தமிழ் இயலிசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தல் குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. முத்தமிழ் அப்படின்றதுக்கான வந்து இயல் இசை நாடகம், அதான் சரியானது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைந்த நிறைத்த. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். குடியரசுத் தலைவர் நாளை வருவார். அதுதான் சரியான சொற்றொடர். அடுத்து ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை அப்படின்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். கோவலன் கொலையுண்டான் அப்படின்றது செயற்பாட்டு வினை. கோவலன் கொலையுண்டான்றது செயற்பாட்டு வினை. அடுத்ததா சரியான இணை. பணம் காணாமல் போனது அப்படின்றதான் செயற்பாட்டு வினைத்தொடர். அது மட்டும்தான் சரியானது. போனது, பட்டது, கொலையுண்டான், உண்டான் அப்படின்றது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினையாக வரும். அப்போது பணம் காணாமல் போனது செயற்பாட்டு வினைத்தொடர் மட்டும்தான் சரியானது. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அப்போ கலவை தொடர் மட்டும்தான் சரி. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார், கலவை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பந்து உருண்டது மட்டும் தன்வினை. சரியா? பந்து உருண்டது அப்படின்றது வந்து தன்வினை. சிங்கம் என்பது இளமை பெயர் குறளை. சிங்கம் இளமை பெயர் குறளை.
பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைபரவு எதுவென கண்டறிக அப்படின்னா பால் பருகினான். பால் பருகினான். பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல்நலம் இல்லை. ஏனெனில் அவனுக்கு உடல்நலம் இல்லை. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அடுத்து டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். கலை சொல்ல டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். அடுத்து சரியான கலை சொல்ல தான் பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எர்த்து வாம் அப்படின்னா என்னன்னா நாங்கூல் புழு. எர்த்து வாம்னா நாங்கூல் புழு. அடுத்து மெட்டீரியலிசம் அப்படின்னா என்னன்னா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். அடுத்து லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி. லிட்ரஸி அப்படின்னா கல்வியறிவு. சரியான எண்ணடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓர் அழகிய சிற்றூர். அழகி அப்படின்றதுல முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கிறனால ஓர் பயன்படுத்தியிருக்கோம். சரியான எண்ணடையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் அப்போ ஓர் ஏரி அதான் சரியானது. அடுத்து ஒரு மண் தொட்டியில் மா அப்படின்றது உயிர்மை எழுத்துனால ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன தான் சரியானது. பத்தி கொடுத்துருக்காங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும். அப்போ மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். குரோமும் முல்லையும் நறுமணம் கமலும். கோலமாமையில் தோகை விரித்தாடும். தேருண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி சேர்க்கும். அத்தகைய மலையின்றி விரிந்து வளைந்து இறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் பெருங்காற்று மருந்து மெல்லிய பூங்காற்று மருந்து செடிகொடிகளின் நலன்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடல் தோற்றம் நன்மருந்தாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கேள்வி என்னன்னா தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி என்ன அப்படின்னா திருக்குற்றாலம். பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்கள் கோங்கு வேங்கை. தமிழ் பாட்டி சேர்க்கும் உயிரினம் வண்டு. அருவியில் நின்று சிதறும் நீர்த்திவலைகளுக்கு கூறப்பட்ட உமை பாலாவி. பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்கள் குரோமும் முல்லையும். சேர்த்தெழுதுக. தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். விலங்காய் வில கூட்டல் காய். பிரித்தெழுதுக. விலங்காய் அப்படின்றதா வில கூட்டல் காய் தான் பிரிக்கணுமா, விலம் கூட்டல் காய் பிரிக்கக்கூடாது. வில கூட்டல் காய். அடுத்து சேர்த்தெழுதுக. பனி கூட்டல் காற்று பனிக்காற்று. சொற்களின் கூட்டுப்பெயர்கள் சரியானது. கரும்பு அப்படின்றதுக்கான கூட்டுப்பெயர் கரும்பு தோட்டம். கூற்று 1 கலிப்பா தூங்கல் ஓசையை கொண்டது. கூற்று 2 கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. அப்போ கூற்று 1 தவறு. கலிப்பா துள்ளல் ஓசை அப்போது தவறு. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது சரி. அப்போ 2 மட்டும் சரி. அடுத்து 8 தொகை நூல்களில் 1 மதுரை காஞ்சி அது தவறு. ஏன்னா 10 பட்டு நூல்களில் 1 தான் மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பதன் பொருள் தவறு. காஞ்சி என்றால் நிலையாமை. அப்போ 1ம் 2ம் தவறு. இதை பெருகுவள மதுரை காஞ்சின்னு அழைப்பாங்க. அப்போ 3 மட்டும்தான் சரி. அடுத்து கூற்று கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்பது அண்ணாவின் பொன்மொழி சரியானது. பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. 2மே சரி. கூற்றும் சரி காரணமும் சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. இடம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கணும். ஓரெழுத்து அப்படின்றது தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. நிகழ்கால இடைநிலைகள் கேட்குறாங்க. நிகழ்கால இடைநிலைகள் என்னன்னா கிறு கின்று ஆனின்று. இறந்த காலத்தை காட்டும் வாக்கியங்கள். நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. நேற்று அப்படின்றது இறந்த காலம், பெய்ததுன்றது இறந்த காலம். இப்போ இறந்த காலத்துக்கான வாக்கியம் நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல் இரக்கம். ஏற்றம் இரக்கம். பருதி என்பதன் எதிர்ச்சொல் சந்திரன். பருதினா சூரியன். அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் சந்திரன். எதிர்ச்சொல் இம்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை. இம்மைனா இப்பிறவி, மறுமைனா அடுத்த பிறவின்னு சொல்லுவாங்க. அப்போ இம்மைனா எதிர்ச்சொல் மறுமை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நாகப்பட்டினம்னா நாகை, அது மட்டும்தான் சரி. நாகப்பட்டினம் நாகை. சைதாப்பேட்டைனா சைதை. மன்னார்குடினா
மண்ணை வரும், திருநெல்வேலினா நெல்லை வரும். அப்போது நாகப்பட்டினம் நாகை மட்டும் சரி. நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மரபு நாகை. புரோட்டோகால் கலை சொல் அறிக அப்படின்னா மரபு தகவு. புரோட்டோகால்னா மரபு தகவு. சப்சைடி அப்படின்னா என்னன்னா நல்கை. சப்சைடி அப்படின்னா நல்கை. பயவா கலர் அணையர் கல்லாதார், இதுக்கான சரியான வினா என்னன்னா கல்லாதார் எதை போன்றவர். கல்லாதவர் எதை போன்றவர். பயவா கலரணையர் கல்லாதார். பெருஞ்சித்திரனார் பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கான சரியான வினா பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. இதுக்கான வினா வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது. அடுத்து தவறான இணை கேட்டிருக்காங்க. 2 காரியதரிசி தலைவர், அது மட்டும்தான் தவறா. உத்தியோகம் அலுவல், நிபுணர் வல்லுனர், அங்கத்தினர் உறுப்பினர், 3மே சரி. 2 மட்டும் தவறு. கரன்சி நோட்னா என்னன்னா பணத்தால். செக் அப்படின்னா காசோலை. இ காமர்ஸ் அப்படின்றது மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட்ன்றது வரைவோலை. அடுத்து சரியான இணை என்னன்னா டென்ஷன் மன அழுத்தம் மட்டும்தான் சரி. டென்ஷன்னா என்ன தமிழ் சொல் அப்படின்னா மன அழுத்தம். அடுத்து பிழையான வாக்கியம் 4 மட்டும்தான் பிழை. பூவின் இதழ்கள் விரித்தன. பூவின் இதழ்கள் விரித்தன, அது மட்டும்தான் பிழையானது. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது, கையில் காசு சேர்ந்தது. ஆசிரியர் சொல்லுக மாணவர்கள் பணிந்தனர். பூவின் இதழ்கள் விரிந்தது அப்படின்றது வரணும். ஏன்னா அது வந்து ஒருமை. பூ அப்படின்றது வந்து ஒருமை. சேர்த்து சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு எது. தவறான வாக்கியம் கேட்குறாங்க. ஊருக்கு போய் சேர்ந்தேன், அப்போ அதுக்கான சரியானதான். அவன் பணம் சேர்த்தான், சரியானது. சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள், அப்போ சரி. அப்போ ராமுவை பள்ளியில் சேர்த்தனர், அது வந்து தவறு. ஓகே, 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.